ஏய், என்ன பாக்குற? இந்த மாச கடைசிக்குள்ள சரவணன் கையாலே உன் கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ள வைக்கிறேன்னு சவால் விட்டேன்ல. அவன் உன்னை கழுத்தை பிடிச்சு தள்ளினா என்ன, வீட்டை விட்டு போன்னு சொன்னா என்ன, எப்படியோ உன்னை வெளில போன்னு சொல்லிட்டான்ல. எப்படியோ நான் சவால்ல ஜெயிச்சிட்டேன். இதுக்கு மேல நீ என்ன பண்ண போற? சரவணனே உன்னை வெளியில போன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நீ இந்த வீட்டுல இருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். நீ ரோஷக்காரி. உனக்கும் எனக்கும் ஜென்ம பகை மனசுக்குள்ள இருக்கு. ஆனாலும் உன்னை நிறைய இடத்துல எனக்கு பிடிக்கும். வீம்புக்காரி, ரோஷக்காரி, தன்மானத்தை விட்டு கொடுக்காதவ, எல்லாம் எனக்கு தெரியும். இவ நம்ம கூட இருந்தா நமக்கு தானே குடைச்சல். பூனைய மடியில கட்டின மாதிரி எதுக்கு நம்ம கூடவே வச்சிருக்கணும் தானே நான் நினைக்கணும். இருந்தாலும் உன்னை இந்த வீட்டை விட்டு போக சொல்லாம ஏன் இங்க இருக்க சொன்னேன் தெரியுமா? மன்னிச்சு போனா போதுன்னு பாவம் பார்த்தலாம் இல்ல. மன்னிக்கலடி, மன்னிக்கவும் மாட்டேன். எப்ப என் பொண்ணு மேல நீ அபாண்டமா பழிய தூக்கி போட்டியோ அப்பவே உன்னை அணுவா சித்திரவதை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த வீட்டை விட்டு அனுப்புனா நீ வெளில போய் சந்தோஷமா ஜாலியா இருப்ப. உன்னை அப்படியெல்லாம் இருக்க விட எனக்கு பிடிக்கல. ஐயோ, ஏண்டா இந்த பூமியில மனுஷ ஜென்மமா பிறந்தேன்னு நீ கதறணும். கடவுளே, எனக்கு சாவ கொடுத்துருன்னு நீ கெஞ்சணும். அந்த அளவுக்கு நான் உன்னை சித்திரவதை பண்ணுவேன். அதுவும் சரவணன் கண்ணு முன்னாடியே நீ சித்திரவதை அனுபவிக்கணும். இதுதானே இருக்கிறதுலயே பெரிய தண்டனை. அதை நான் உனக்கு கொடுக்க போறேன்டி. உனக்கு ஒரு நாள் டைம் தரேன். காலையில தூங்கி எழுந்து பாக்குறப்போ நீங்க இல்லைன்னா பயந்து ஓடிட்டேன்னு விட்டுருவேன். அதையும் மீறி நீ இருந்தன்னா படப்போற கஷ்டத்துக்கு இந்த மகேஸ்வரி பொறுப்பு இல்லை. நீயே முடிவு பண்ணிக்க.